ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிப்சி பிரதீப் vlogs. இன்னைக்கு ஜூலை 5th ஆகுது. ஒரு ஈவினிங் மணி ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கல்கி படத்தை பார்த்து முடித்தேன். ஆக்சுவலாக நான் என்ன மேட்ருன்னு ஒழுங்காக சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிளேலிஸ்ட். இன் தட் ஐ வில் போஸ்ட் மூவி ரிவ்யூஸ் அண்டு தேட்டரிக்கல் வாக்ஸ் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு டூ அ ரிவ்யூ ஆஃப் கல்கி 2000 சம்திங் ஏடி. 12 seconds later. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஒரு மல்டி ஸ்டார் படங்க இது. ஈவன் நம்ம லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அமிதாப் பச்சன்லேருந்து தீபிகா படுகோனு, பிரபாஸ், துல்கர் சல்மானு, தமிழ் கோலிவுட்லேருந்து கமல்ஹாசன் கூட நடிச்சிருக்காங்க. நம்ம பிரபாஸோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்லாம் ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி ஏதோ இருக்குது. ஆக்சுவலி அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. பட் என்கேஜ்மெண்ட்டே சுத்தமாக கிடையாது. இதில் என்ன படத்தில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரியை இழுன்னு ஜவ்வா இழுத்து வச்சுருக்காங்க. திஸ் கல்கி இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி விச் இஸ் நன் அதர் தென் மகாபாரத். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டை நான் கொடுத்துட்றேன் இப்போவே. ஸோ இது கதையை சொல்கிற மாதிரி கொஞ்சம் சில இடத்துல வரும். ஸோ அது பார்த்துக்குங்க. நீங்கள் படம் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ கல்கி ஸ்டோரி பிளாட். இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு மித்தாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் இருந்து ஒரு வார் சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்லாம் ஒரு 2 பேருக்குள்ளே போகுது. ஸோ அது படத்தில் வந்து கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை காமிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட லைக் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் அவங்க காமிச்சிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம ஹீரோ பிரபாஸ்க்கு அந்த காம்ப்ளெக்ஸ் போகணும் பெரிய ஆசை. ஆக்சுவலி ஹி வாண்ட் டு கெட் இன் தட் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் காம்ப்ளெக்ஸில் என்ன நடக்கிறது எல்லாமே காமிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சுப்ரீம் அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு ஆன்டகனிஸ்ட்னு சொல்லலாம். அந்த சுப்ரீம் கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னா, இஸ் நன் அதர் தென் உலகநாயகன் கமல்ஹாசன். ஸோ கதை சொல்லி ஸ்டோரி பிளாட்டை செட் பண்ணுறதுக்கே டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகி சருன்னு நிறைய ஃபைட் சீக்வன்ஸு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த தீபிகா படுகோன் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியே நடிச்சிருக்காங்க. அவங்கள அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்து அவங்கள எப்படி வந்து வெளில காப்பாற்றி கொண்டு வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. தட் இஸ் சம்பாலா, த லாஸ்ட்டு சிட்டி ஆஃப் த வேர்ல்டு. இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து சம்பாலா போகிற வரைக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ட்ராவலில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எஸ்பெஷலி அமிதாப் பச்சனுக்கும் நம்ம பிரபாஸ் ஹீரோக்கும் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில். அதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து சம்பாலா பீப்புளுக்கே சப்போர்ட் பண்ணுறது, அந்த ஒரு இது எல்லாமே நல்லா இருக்கு. சொல்லி லிட்டரலாக சொல்லணும்னா அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸ்க்கும் நடந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீன் செட் ஆன் ஃபயர் தாங்க. அப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் லேடி தீபிகா படுகோன்னு நினைக்கிறேன், அவங்களோட வே ஆஃப் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். படத்தில் நிறையா சின்ன கேரக்டர்ஸ் வராங்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஸ்பெஷலாக துல்கர் சல்மான் கூட ஒரு சீக்வன்ஸில் கேமியோ மாதிரி வந்துட்டு போவார். ஸோ அதுவுமே பிரமாதமாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ செகண்ட் ஆஃப் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லலான்னா ஒரு நல்ல படம் தான், கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, எல்லாமே ஒரு நல்ல கதை தான். இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமா, லைக் இமேஜினேஷனில் இப்போ நம்ம அதை படிக்கக்குள்ள கேட்கக்குள்ள லைக் இமேஜினேஷனில் தான் நமக்கு இருக்கும். ஜஸ்ட்டு அது ஒரு விஷனாக இருந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, அப்புறம் இந்த வீடியோ பற்றி ஒரு சஜஷன் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை.